ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. புதிய சாமியா? ஆமா ஆமா. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. இங்க வர சொல்லுங்க சாமி, இங்க வர சொல்லுங்க. ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஹர ஹர சங்கர. ஜய 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 சங்கர ஹர ஹர சங்கர. 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 நாமெல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சுவாமிகள் வீடாக பெரியவங்க இங்கே நம்முடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. உண்மையிலேயே அவங்க 3ஆம் தேதி வரதா தான் இருந்தது. ஆனால் சமய ஆசிரியர்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுனால உங்களை பார்க்கறதுக்காக இன்னைக்கு திருவனந்தபுரத்துலேருந்து அனுஷ்டானம் முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பியும் அங்கேயே போகிறதுக்காக நமக்காக அருள் கூர்ந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த நம்முடைய மகா சுவாமிகள் அவர்களுக்கு நம்முடைய ஹிந்து தர்ம வித்யாபீடம் சார்பாகவும் ஸ்ரீ விவேகானந்த ஆசிரம் சார்பாகவும் அவர்களை பாதம் படித்து வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ சங்கர பாரதி சுவாமிகள் வந்து மைசூர் பக்கத்தில்
KR നഗർ, യോഗാനന്ദേശ്വര സരസ്വതി മഠം പീഠാധിപതികൾ, ദക്ഷിണാമ്നായ മഹാസന്നിധാനം ശൃംഗേരി, ശൃംഗേரி மடத்தோட சார்பில் வருகின்ற எடத்துறை யோகானந்தேஸ்வர சரஸ்வதி மடம், அங்கிருந்த பாரதம் முழுக்க சஞ்சாரம். முக்கியமானது ஒரே ஒரு லட்சியம், ஆதிசங்கராச்சாரியர். ஆதிசங்கராச்சாரியருடைய வாழ்க்கை வரலாறுகள் என்னென்னலாம் கிடைக்கும். பாரதம் பூரா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அவருடைய விஜய யாத்திரை சஞ்சாரம் செய்கிறார். இப்போ கடந்த 12ஆம் தேதியிலிருந்து கேரளாவில் காசர்கோடு இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் ஆசிரமங்களிலும் இல்லங்களிலும் மഠங்களிலும் சங்கராச்சாரியர் எந்த வருஷம் பிறந்த வருஷம் ஏது, சந்நியாச வருஷம் ஏது, அவர் எங்கெங்கெல்லாம் யாத்திரை செய்திருக்கிறார், அதுக்கு எல்லாமே டாக்குமெண்ட். யாத்திரை செய்து திருவனந்தபுரத்துல 26ஆம் தேதியிலிருந்து நாளை வரைக்கும், நாளைதான் வைசாக பஞ்சமி, சங்கர ஜெயந்தி. நாளை 3ஆம் தேதி திருப்பி கன்னியாகுமரிக்கு வருகிறார். கன்னியாகுமரியில் 3ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரி தான். ஆக்சுவலி சுவாமி மத பாடசாலை டீச்சர்ஸ் எல்லாம் சேருகிறார். அதனால இன்னைக்கு இங்க வருகை வந்த திருப்பி திருவனந்தபுரத்தில் अत्र भवतां समाचारी कथयामि. திரும்பவும் நான் சொல்கிறேன், இங்கு எல்லோருடைய ஒரு மகிழ்ச்சியோடு, உங்கள் மனதில் மகிழ்ச்சியோடு நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்று நான் அறிகிறேன். சங்கரருடைய விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். சைத்தன்யானந்த மகாராஜ்ஜி என்னுடைய முயற்சியினால் இங்கு எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். மேலும் பல விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். प्रायः भवन्तः जानन्ति इति अहं भावयामि. Around 1230 संवत्सराः ततः प्राक् अस्माकं देशे या परिस्थितिः आसीत्, तदा शङ्करभगवत्पादानाम् अवतारः सञ्जातः. अवतारकाले भगवत्पादैः किं कृतम् इति चेत् वयं सर्वे वदामः, नैव समग्रे देशे एकताम् आनीतवन्तः श्रीशङ्करभगवत्पादाः. एकात्मभावस्य जागरणं भगवत्पादैः कृतम्. तदर्थमेव पद्भ्याम् अटित्वा देशे व्यवस्थापि, आम्नायपीठानां व्यवस्था वा भवतु, अन्याः वा व्यवस्थाः भवन्तु, सर्वं भगवत्पादाः तदर्थमेव कृतवन्तः इति वयं सर्वे जानीमः. परन्तु तादृशानां भगवत्पादानां परिचयविषये अस्माकं न तथा लभ्यते, यत्र कुत्रापि इतिहासेपि न लभ्यते. अत एव इदानीन्तनानां शङ्करभगवत्पादानां नाम जानन्ति, किन्तु अन्यत् किमपि भगवत्पादानां विषये न जानन्ति. 1200ஆம் வருடம் பகவத்பாதர் சங்கராச்சாரிய மகரிஷி அவதாரம் செய்தார்.
அவர் என்ன செய்தார், எங்கெல்லாம் அவர் ஹிந்து சமயத்தை நிறுவுவதற்காக, அந்த சண்மதத்தை நிறுவுவதற்காக சென்றார் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர் அந்த மதத்தை நிறுவுவதற்காக எல்லோருடைய மனதில் தத்துவார்த்த ரீதியாக அந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்காக அவர் இந்தியா முழுவதும், பாரதம் முழுவதும் அவர் நடனம் செய்தார். இருந்தாலும் அவரை பற்றிய கருத்துக்கள், அவரை பற்றிய வாழ்வியல் ரீதியான விஷயங்கள் நாம் எல்லோருக்கும் தெரிவதில்லை. சங்கரை பற்றி நாம் சிறிது தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் பல இதிகாசங்களில், புராணங்களில் நாம் அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதில் இருந்ததாகவும் தெரியவில்லை. சங்கரையை பற்றி அதிகமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். भविष्यत्कालेपि यदि वयम् एकात्मभावं वास्तवरूपेण इच्छामः, न केवलं वास्तवरूपेण इच्छामः, तद् निरन्तरम् अस्माकं देशे सदा सर्वदा तिष्ठेत् इति वयम् अपेक्षां यदि कुर्मः, तदा अवश्यं शङ्करभगवत्पादाः स्मर्तव्याः एव भवन्ति. नास्ति तत्र सन्देहः. भगवत्पादान् विहाय एकात्मभावविषये वयं दृढरूपेण वक्तुं न शक्नुमः. एकात्मभावविषये वक्तुं शक्नुमः, किन्तु एकात्मभावविषये दृढरूपेण वक्तुं न शक्नुमः. कारणमिदमस्ति, वास्तवरूपेण एकात्मभावः नाम कः, कथम् अस्मासु सः भावः सहजरूपेण अस्ति, अनन्तरं वयं तद् आनेतुमपि शक्नुमः इति विषये श्री शङ्करभगवत्पादाः एव प्रमाणम्. எதிர்காலத்தில் நாம் சங்கரரை பற்றிய விஷயத்தை நாம் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாஸ்தவ அவருடைய வாழ்வியல் ரீதியான எண்ணங்கள், அவர் என்ன செய்தார் என்ற எண்ணம், அந்த பாவம் எல்லோருக்கும் வர வேண்டும். அந்த மன உறுதி எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஏகாத்மிக அப்படின்னா ஒரு மனதோடு, அந்த பாவத்தோடு சங்கரனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்தார், நம் மதத்திற்காக என்ன செய்தார் என்பதை நாம் ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். प्रायः एतद् भवन्तः अपि न जानन्ति इति अहं विश्वसिमि. श्रीशङ्करभगवत्पादानाम् एकं स्तोत्रमस्ति, दक्षिणामूर्ति अष्टकमिति नाम. तत्र एकः श्लोकः अस्ति. तस्मिन् श्लोके लघु उदाहरणद्वारा एकात्मभावं कथं प्रकटीकुर्वन्ति भगवत्पादाः इति अहम् इदानीं दर्शयामि चेत् भवताम् आश्चर्यं भवेत्. तेन सह वयमपि तया भावनया, एकात्मभावनया जीवनं यापयितुम् अस्माकं विशेषः प्रकाशः अपि तस्मिन् उदाहरणे लभ्येत. பகவத்பாதாவுடைய ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, அந்த ஏகாத்மவ பாவம். ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக பகவத்பாதாள் ஒரே மனதோடு ஏகாத்ம பாவத்தை சொல்வது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த ஒரே பாவத்தோடு வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை அவர் சொல்கிறார். மேலும் நாம் தெரிந்து கொள்வோம். ஏகாத்மபாவः रक्तेन वयं द्रष्टुं न शक्नुमः. रक्तस्य वर्णः वस्तुगत्या रक्तवर्णः एव, किन्तु तत्र एकात्मभावः भवितुं नार्हति. यतोहि एकस्य रक्तस्य A+ भवति, अन्यस्य B भवति, अन्यस्य माइनस् भवति, एवं सर्वं भेदः भवत्येव. तर्हि एकात्मभावः कुत्र, कथम् इति प्रश्नस्य उत्तरम् अस्माभिः वक्तव्यं. वेषेण भवितुं न शक्यते, भोजनकरणेन भवितुं न शक्यते, कुत्रापि उदाहरणं नास्ति तथा.
सामूहिकरूपेण भोजनं कर्तुं शक्नुमः, तत् समीचीनमेव। किन्तु एकात्मभावः दृढरूपेण तिष्ठेत् खलु, तदर्थं कश्चन उपायः आवश्यकः, सहजः भवेत् सः उपायः। श्रीशङ्करभगवत्पादाः एकम् उदाहरणं कथयन्ति। एकः छिद्रः घटः, मृदः घटः, सः छिद्रः, बहूनि छिद्राणि, तस्य अन्तः एकं दीपं संस्थाप्य अन्धकारयुक्ते एकस्मिन् प्रकोष्ठे सः घटः तत्र स्थापनीयः, घटस्य उपरि भागः आच्छादनीयः। अन्यं यं किमपि आहूय अत्र प्रकोष्ठे किं दृश्यते इति पृच्छामश्चेत् सः किं कथयति? अवश्यं कथयति अत्र एकः घटः अस्ति इति। कथं वक्तुं शक्यते अन्धकारयुक्तः प्रकोष्ठः? सः वदति नैव कथयितुं शक्यते। कारणमस्ति, तत्र घटस्य छिद्रमस्ति खलु, छिद्रेण प्रकाशः आगच्छति, अतः अहं घटं ज्ञातुं प्रभवामि इति उत्तरं कथयति। तर्हि घटस्य अन्तः किमस्ति इति द्वितीयः प्रश्नः। तदा सः झटिति वदति घटस्य अन्तः प्रकाशः अस्ति। तद् कथं वदति? अन्धकारयुक्तः प्रकोष्ठः, घटः आच्छादितः, अथापि घटस्य अन्तः प्रकाशः अस्ति इति भवान् कथं कथयति? सः कथयति अयि भोः, घटस्य प्रकाशदानशक्तिः नास्ति। यदा घटस्यैव न भवति तदा छिद्रस्य कुतो वा शक्तिः? तर्हि इदानीं घटस्य अन्तः ततः प्रकाशः आगच्छति बहिः इति चेत् अवश्यं तत्र प्रकाशः भवेत्, नो चेत् नैव शक्यते। अतः अहं वदामि अन्तः प्रकाशः अस्ति, प्रकोष्ठे घटः अस्ति इति अहं वदामि इति सः उत्तरं कथयति। इदम् उदाहरणं शङ्करभगवत्पादैः दत्तम्। ஏகாத்ம பாவம் ஒரு நம்முடைய உதரத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாகவா, இல்லை நாம் சாப்பிடும் உணவின் மூலமாகவா நாம் அறிந்து கொள்ள முடியாது. எடுத்துக்காட்டாக ஒரு கதை இருக்கிறது. ஒரு ரொம்ப சித்தரிக்கப்பட்ட ஒரு குடத்தின் உள்ளே தீபத்தை வைத்து ஒரு இருட்டு அறைக்கு உள்ளே அந்த குடத்தை வைத்தார். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது கேட்கிறார், அங்கு என்ன இருக்கிறது, பிரகாசம் இருக்கிறதா? அந்த குடத்தை ஒரு துணியால் மூடவும் செய்யப்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால், வெளிச்சம் தெரிகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் வெளிச்சம் அந்த குடத்திற்குள் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால் அந்த ஏகாத்ம பாவம் என்பது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது உள்ளே அந்த பிரகாசம் இருக்கிறது, மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த ஏகாத்ம தத்துவமான அந்த பிரகாசம் நமக்கு தெரிவதில்லை. श्री शङ्करभगवत्पादाः एतत् उदाहरणम् एकया पङ्क्त्या वदन्ति दक्षिणामूर्ति अष्टके। सा पङ्क्तिः एवमस्ति, नानाच्छिद्र घटोदरस्थित महादीपप्रभाभास्वरम्। एका पङ्क्तिः। इदानीम् अहम् उदाहरणं विवृतवान्, तमिळ्भाषयापि अनुवादः कृतः। एतेन किं ज्ञायते? शङ्करभगवत्पादाः कथयन्ति, यथा छिद्रः घटः तथा अस्माकं देहः शरीरमेव एकः छिद्रः घटसदृशः। शरीरेपि छिद्राणि सन्ति, नेत्रमस्ति, नासिका अस्ति, कर्णः अस्ति, मुखमस्ति, एतत् सर्वं छिद्राणि। एतेषां छिद्राणां द्वारा प्रकाशः बहिरागच्छति। कथं ज्ञायते? नेत्राभ्यां पश्यामः, कर्णाभ्यां शृणुमः, मुखेन वयं वक्तुमपि शक्नुमः, अनन्तरं रुचिमपि रसमया द्रष्टुं शक्नुमः। एतत् सर्वं एतेषां ज्ञानं भवति खलु। ज्ञानस्य अन्यः शब्दः प्रकाशः।
अस्माभिः ज्ञानं वयम् अस्माकम् इन्द्रियाणां द्वारा, अस्य अपरं पदमस्ति इन्द्रियाणि, नेत्रं कर्णः इत्यादि, एतेषां द्वारा भवति। प्रश्नः तद् कथं भवति? नेत्रस्य साक्षात् शक्तिः नास्ति, कर्णस्यापि श्रवणशक्तिः नास्ति, कस्यापि नास्ति, चर्मणः अपि स्पर्शशक्तिः साक्षात् नास्ति। भवताम् आश्चर्यं भवेत्, कथं वदन्ति स्वामिनः एवं? यतो वयं सर्वे नेत्राभ्यामेव पश्यामः, कर्णाभ्यां शृणुमः, चर्मणः सकाशात् स्पर्शज्ञानम् अनुभवामः, कथं न भवति इति वदन्ति। तदपि वयं जानीमः। शवः भवति, पश्यन्तु, शवस्यापि नेत्रं भवति, हस्तः भवति, पादौ भवतः, सर्वं भवति, किन्तु शवस्य हस्तं कार्यं करोति किं? शवस्य नेत्रं पश्यति किं? किमपि नास्ति। अत एव शवः इति वयं वदामः। तर्हि साक्षात् नेत्रस्य यदि दर्शनशक्तिः अस्ति तर्हि शवस्यापि नेत्रं पश्येत्। यदि श्रवणशक्तिः साक्षात् कर्णस्य भवति तदा शवस्यापि कर्णः शृणुयात्, किन्तु न भवति इत्यस्य अर्थः वास्तवरूपेण एतेषां साक्षात् शक्तिः स्वयं शक्तिः नास्ति। यथा घटस्य छिद्रस्य प्रकाशदानशक्तिः न भवति, अन्तः प्रकाशः अस्ति चेदेव छिद्रद्वारा प्रकाशः बहिः आगच्छति। एवमेव अन्तः किञ्चित् महती शक्तिः, महज्ञानं यदि भवति तदा नेत्राभ्यां वयं ज्ञातुं शक्नुमः, द्रष्टुं शक्नुमः, कर्णाभ्यां श्रोतुं शक्नुमः, श्रवणज्ञानम् अस्माकं भवति, एतत् सर्वं भवितुमर्हति। यदि अन्तः शक्तिरेव नास्ति तदा अस्माभिः यत्किमपि कार्यमपि वयं कर्तुं न शक्नुमः इति तु स्पष्टं। तदेव भगवत्पादाः वदन्ति, ज्ञानं यस्य तु चक्षुरादिकर्णद्वारा बहिस्पन्दते। कः अर्थः कः? तर्हि वयं सर्वे इदानीं पश्यामः, भवन्तः मां पश्यन्ति, अहं भवतः पश्यामि, एवमेव भवन्तः शृण्वन्ति, अहमत्र वदन्नस्मि। एताः क्रियाः इदानीम् अत्र प्रचलन्ति इत्यस्य अर्थः अस्माकं सर्वेषां हृदये काचित् शक्तिः अस्ति। सा शक्तिः एका एव, सा अन्या न। अस्यां शक्तौ ए प्लस्, ए मैनस्, बि प्लस्, बि मैनस् किमपि नास्ति, शक्तिरेका एव। इयं भावना एकान्तभावना। एनां भावनां चालयितुं कोऽपि न शक्नोति। एकवारम् अस्माकं हृदये इयं भावना तिष्ठति चेत् कोऽपि चालयितुं न शक्नोति। एतादृशीम् एकात्मभावनां समग्रे देशे श्रीशङ्करभगवत्पादाः सहस्रेभ्यः संवत्सरेभ्यः प्राक् आनीतवन्तः इत्येव शङ्करभगवत्पादानाम् अत्यन्तं महत्त्वमस्ति। எப்படி ஒரு அலங்காரப்படுத்தப்பட்ட அந்த குடத்தின் உள்ளே ஒளியை வைத்து அதை மூடும் பொழுது வெளியே தெரிவதில்லையோ, அதுபோல் இந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த குடம் என்பது நம்முடைய உடம்பு. அந்த உடம்பில் கண் வழியாக, காதின் வழியாக நாம் எதையும் தனித்து செய்வதில்லை. கண் தன்னாலே பார்ப்பதில்லை, காது தன்னாலே கேட்பதில்லை. அந்த பிரகாசம் என்பது அந்த ஒளி அப்படின்னு சொல்றாங்க, ஞானம். அந்த ஞானம் உள்ளிருந்த சக்தியின் மூலமாக கண்ணிற்கு அது கட்டளையிடுகிறது, காதிற்கு கட்டளையிடுகிறது. அதனால் இந்த இந்திரியாணி செயல்படுவது உள்ளிருக்கும் ஒரு செயல் மூலமாக என்று சொல்கிறார். அதற்கு தனியான ஒரு சக்தி இல்லை, பார்ப்பதற்கோ இல்லை கேட்பதற்கோ. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இறந்த சவம் என்றால் இறந்த உடல், ஒரு இறந்த உடல் இருக்கிறது. அந்த உடலிற்கும் கண் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது,
காது இருக்கிறது, ஆனால் அது எதுவும் செயல்படவில்லை. ஏனென்றால் நமக்கு தெரியும் அதன் உள்ளே அந்த சக்தி இல்லை என்று. எப்பொழுது அந்த சக்தி உள்ளிருந்து செயல்படுகிறதோ அதன் மூலமாக நம் கண் பார்ப்பதற்கு அந்த சக்தி தூண்டுகிறது, காது கேட்பதற்கு அது தூண்டுகிறது. சுயமாக அந்த சக்தி இல்லை, அதனால் எதுவும் செய்ய முடியாது. அந்த உள்ளிருக்கும் செயல்தான் ஏகாத்மிக பாவம் என்று அவர் சொல்கிறார் பகவத் பாதாள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நான் உங்களை பார்க்கிறேன், ஆனால் அது உங்களுடைய உள்ளிருக்கும் ஒரு பாவத்தின் மூலமாக. அதனால் இந்த ஏகாத்மிக பாவத்தை பல வருடங்கள் அவர் பிரயத்தன முயற்சி செய்து இந்த பாரதத்தில் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று பல முயற்சிகளை அந்த பகவத் பாதாள் மகாசங்கரர் செய்திருக்கிறார். अत्र वेदिकायाम् उपविष्टेषु या शक्तिः अस्ति हृदये सा एव शक्तिः पुरतः उपविष्टेषु इति मया इदानीम् उक्तं. न केवलम् एतावत्, प्रपञ्चे यावन्तः प्राणिनः सन्ति सर्वेषु प्राणिषु अपि एषा एका एव शक्तिः, न द्वितीया शक्तिः. एतेन शङ्करभगवत्पादाः अन्यमपि विषयं समाजस्य पुरतः स्थापितवन्तः. यदि एतादृशी भावना एकवारं जागृता भवति तदा मनुष्यजन्मनः सार्थकः भवति, जन्मनः सार्थक्यं वयं प्राप्तुं शक्नुमः. अस्माकम् उपनिषदः एनमेव विचारं कथयन्ति. मनुष्यजन्म अस्माभिः प्राप्तं, पुनः जन्म यथा न भवेत् तथा कर्तुं. तत् कदा भवति इत्युक्ते एकात्मभावः यदा सम्यक्तया अस्माभिः अवगम्यते. एनं विचारं श्रीशङ्करभगवत्पादाः समग्रे देशे प्रसारितवन्तः. மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும் கீழே இருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் ஒரு கிரியா சக்தி இருக்கிறது. கிரியா சக்தி என்றால் நாம் செயல்படும் அந்த ஒரு செயல். நம்முடைய உபனிஷத்திலும் சொல்கிறது, நம்மளுடைய அந்த செயல் என்பது உள்ளிருக்கும் ஒரு பாவம் என்று. நம் மனுஷ ஜென்மத்தில் நம் பிறந்ததே ஒரு அதிசயமான ஒரு கடவுள் தந்த ஒரு அவதாரம் தான் இந்த மனுஷ ஜென்மம். அந்த மனுஷ ஜென்மம் நமக்கு கிடைத்திருப்பது பெரிய ஒரு நற்செயல். அதனால் நாம் இந்த மனுஷ ஜென்மம் எடுத்ததன் காரணமாக அந்த ஏகாத்மிக பாவத்தை நாம் உணர்ந்து அதனுடைய பொருளை புரிந்து செய்ய வேண்டும் என்று பகவத் பாதாள் சமக்கிர இந்த பாரதம் முழுவதும் அதன்படி அவர் அதற்கு முயற்சி செய்திருக்கிறார். एते विषयाः अस्माभिः पाठनीयाः विद्यार्थिभ्यः. तदा उत्तमाः प्रजाः भवन्ति विद्यार्थिनः सर्वे. किन्तु एतादृशं विचारं समाजस्य पुरतः उपस्थापितवन्तः श्रीशङ्करभगवत्पादाः. तेषां परिचयविषये यदा वयं पृच्छामः तदा सर्वेषां मनसि भ्रमः अस्ति. समग्रे देशे केवलं सामान्यानां जीवने सामान्याः दिनादिनं कथाद्वारा वा सन्तोषेण सन्ति, किन्तु विद्वांसः मठाधिपाः सर्वे शङ्करभगवत्पादानां विषये इदमित्थम् इति निर्णयं वक्तुं न शक्नुवन्ति अद्यपर्यन्तमिति अस्ति परिस्थितिः. कथयन्ति अहं मम मठानुगुणम् अहं कथयामि, अन्यः मठीयः तस्य मठानुगुणं सः कथयति, अन्यः आश्रमस्थः तस्य आश्रमे ये अपेक्षिताः भवन्ति तदनुगुणं सः कथयति. एवं समग्रे देशे कथयन्ति सर्वे, किन्तु साधारः भवेत् खलु. एविडेन्स् इति वदामः आङ्ग्लभाषया, एविडेन्स् तदत्यन्तं मुख्यं. साक्षिणः प्रमाणम् इत्यादि संस्कृतशब्दैः अस्माभिः उच्यते. प्रमाणं विना वयं वदामश्चेत् कोऽपि न श्रोतुं सिद्धः भवति. शृणुयात् कदाचित् अङ्गीकर्तुं न शक्नोति. अतः इदानीं वेदान्तभारत्याः परिश्रमः डाक्युमेण्टेशन्, प्रमाणानि अन्वेष्टव्यानि, इदानीं विद्यमानानि अपि स्वीकर्तव्यानि.
इतोपि अन्वेषणं कृत्वा बहूनि प्रमाणानि यदि वयं शङ्करभगवत्पादानां विषये वक्तुं प्रभवामः तदा अवश्यम् अस्माकं समाजस्य महान् लाभः भवति इत्यत्र नास्ति सन्देहः। பகவத்பாதர் சங்கராச்சாரியரை பற்றி சாதாரண மக்கள் அறிந்து கொள்ளவில்லை. சாதாரண மக்கள் சரி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மடாதிபதிகள், சுவாமிகள், சுவாமினிகள் இன்று பெரிய பெரிய மடாதிபதிகளாக இருப்பவர்கள் கூட சங்கராச்சாரியரை பற்றி முழுவதுமாக தெரிவதில்லை. நாம் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிரமாணம் என்றால் சாட்சி என்று அர்த்தம். சங்கர பகவத்பாதாளுடைய வாழ்வியல் ரீதியான அவர் என்ன செய்தார் என்ற விஷயத்தை நாம் ஒரு சாட்சியத்தோடு சொன்னால்தான் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால் பல்வேறு முயற்சிகள் செய்து சங்கராச்சாரியருடைய வாழ்வியல் ரீதியான அவர் என்ன செய்தார் என்ற விஷயத்தை சிறிது எடுத்துக் கொண்டிருக்கிறது, அதன்படி நடந்து கொண்டிருக்கிறது. நாமும் இந்த விஷயத்தை பிறரிடம் சங்கராச்சாரியருடைய வாழ்க்கையை அவர் செய்த அதிசயத்தை நாம் படிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். अतएव अहम् अद्य ससन्तोषमत्र आगतवान् अस्मि स्वामिनः अपेक्षां कृतवन्तः इति कारणतः। भवन्तः समग्रे तमिळ्नाडु राज्ये भिन्नभिन्नप्रदेशेषु वसन्तः सन्ति, अद्य अत्र समाविष्टाः सन्ति। मम अपेक्षा इयमस्ति, भवन्तः भवतां स्वस्थानं गत्वा एतद्विषये अत्यन्तं सम्यक् चिन्तनं कृत्वा अस्माकं डिस्ट्रिक्ट् मध्ये सर्वकार्ये स्यात् अथवा देवालयेषु भवेत्, यत्र कुत्रापि गृहे भवितुमर्हति, शङ्करभगवत्पादानां विषये प्रमाणानि वयं प्राप्तुं शक्नुमः। गृहे कथं भवितुमर्हति? भवन्तः श्रुतवन्तः स्युः ताडपत्राणि। प्राचीनताडपत्रेषु भगवत्पादानां विषये उल्लेखः अवश्यं भवितुम् अर्हः, तत्र नास्ति सन्देहः। देवालयेषु कथं भवितुमर्हति? देवालये शिलालेखाः भवन्ति, शिलालेखेषु कदाचित् भगवत्पादानां विषये उक्तं स्यात्। अथवा देवालयेषु यानि वस्तूनि भवन्ति कियन्ति प्राचीनानि इति वयं विचारं कृत्वा तदवलम्ब्य अस्माभिः भगवत्पादानां विषये बहून् विचारान् कर्तुं वयं शक्नुमः। एवं भिन्नानि प्रमाणानि भवितुमर्हन्ति। सर्वकारे आर्कियालजिकल् डिपार्ट्मेण्ट् एव अस्ति। डिपार्ट्मेण्ट् मध्ये बहु फैल्स् भवन्ति। प्राचीनकालतः अपि किं किं जातम् अस्माकं राज्ये, अस्माकं देशे, अस्माकं डिस्ट्रिक्ट् मध्ये यत् सर्वं विवरणं तत्र भवति। तत्र अस्माभिः अन्वेष्टव्यम्। अन्विष्य यदि भवन्तः वदन्ति, अस्मान् प्रेषयन्ति, तदा अवश्यम् अत्युत्तमं प्रमाणं वयं समाजस्य पुरतः प्रकाशयितुं शक्नुमः इति अस्माकं महान् विश्वासः। केवलम् एकेन स्वामिना वा अथवा 15-20 कार्यकर्तृभिः वा एतत् कर्तुं न शक्यते। पूर्वमपि बहवः विद्वांसः अनन्तरं विमर्शकाः एतत् कार्यं कृतवन्तः, किन्तु केवलम् एकाकिनः सर्वत्र भ्रमणं कृतवन्तः, यद्यद् लब्धं तद् सर्वं स्वीकृत्य एकं सारांशरूपेण पुस्तकं प्रकटीकृतवन्तः। अत एव शङ्करभगवत्पादानां विषये एवं भ्रमः इदानीम् उत्पन्नः। यदि समीचीनतया वयं सर्वे अत्र सम्भूय एतद्विषये प्रयत्नं कुर्मः, तदा अत्यन्तं समीचीनम् एकं प्रमाणं भवितुमर्हति इति कारणतः अहं भवतां पुरतः एनं विचारम् उपस्थापितवान्। अतः एतादृशस्य भगवत्पादस्य सर्वात्मभावः, एकात्मभावः येन भावेन तदवगमनेन अनन्तरं कदापि न स्फुरन्ति, कदापि न भवन्ति, तादृशान् विचारान् स्वजीवनतः अपि दर्शितवन्तः श्रीशङ्करभगवत्पादाः। तेषां जीवनविषये अस्माभिः यावत् शक्यं तावत् शीघ्रं प्रमाणानि सङ्ग्रहणम् अस्ति। तस्य प्रयत्नस्य विशेष
कारेण भवतु इति अहं विशेषतः अस्मिन् सन्दर्भे अपेक्षां प्रकटीकरोमि। भवन्तः यदा यदा एतादृशविषये प्रमाणं लभ्यते भवतां स्वस्थाने तदा अवश्यं स्वामिनः सूचयितुं शक्नुवन्ति, भवतां परिचयः अस्ति एव, ते अस्मान् सूचयन्ति अथवा साक्षात् अस्मानपि सूचयितुम् अर्हन्ति। अस्माकम् ID अस्ति, वेदान्तभारती ID अस्ति, अथवा अस्माकं प्रमुखानां दूरवाणीसङ्ख्या अस्ति, भवन्तः सूचयितुम् अर्हन्ति। நீங்கள் இந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள். பகவத் பாதாளுடைய எல்லா அவருடைய வாழ்க்கை ரீதியான விஷயங்கள் அது கோயில் நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கோயில்களிலோ அல்லது வீட்டிலோ நாம் படிக்கும் புராணம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கோயில் என்றால் அதில் இருக்கும் கல்வெட்டுகள், அந்த கல்வெட்டின் மூலமாக பகவத் பாதாள் என்ன செய்திருக்கிறார், அவர் இந்த சமுதாயத்திற்கு என்ன தொண்டு புரிந்திருக்கிறார், இது தவிர நாம் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள் மூலமாக ஒரு பூஜையின் மூலமாக அவர் என்ன கருத்தியல் ரீதியை நமக்கு அளித்திருக்கிறார் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அரசாங்கம் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக கிடைத்திருக்கும் பொருட்களில் எது பகவத் பாதாள் மூலமாக நமக்கு கிடைத்தது, அவர் என்ன சமுதாயத்திற்கு சொன்னார் என்ற பிரமாணம், அந்த சாட்சியத்தை நாம் எடுக்க வேண்டும், அதை நாம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் எதிர்பார்ப்பது நீங்கள் எல்லோரும் இந்த முயற்சியை செய்ய வேண்டும் என்று. நீங்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் மேடையில் வீட்டிருக்கும் சுவாமிஜியின் உதவியோடும் அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதனுடைய ஒரு ஐடி, நம் ஐடி இருக்கிறது வெப்சைட், அதன் மூலமாக அதை பதிவேற்றம் செய்யலாம், நீங்கள் விஷயத்தை பகிரலாம் என்று சொல்கிறார். अहं द्वित्राणि उदाहरणानि वक्तुमिच्छामि। इदानीम् अस्माभिः कासरगोडतः अस्माकं कार्यं वयम् आरब्धवन्तः। कासरगोडतः तत्र किं किं जातमिति अहं विस्तृतरूपेण वक्तुं न इच्छामि, केवलम् उदाहरणद्वयं वदामि। एकं तु कण्णनूर् पय्यनूर् इति अपि पार्श्वे एकमस्ति स्थलं, प्रायः भवन्तः जानन्ति। तत् समीपे प्रायः 28 किलोमीटर् स्युः शङ्करनारायणदेवालयः अस्ति एकः। तत् समीपे एव कासरगोड बार्डर् अस्ति, अनन्तरं कर्णाटकः भवति, भागमण्डलप्रदेशः भवति, तद् वनप्रदेशः। तत्र देवालयम् अहं गतवान्। देवालयं किमर्थं गतवान् इत्युक्ते तत्रत्य जनाः किं वदन्ति, श्रीशङ्करभगवत्पादाः तत्र आगताः। न केवलम् आगताः, तत्र विशेष एका घटना संवृत्ता। का घटना? श्रीशङ्करभगवत्पादाः काश्मीरे, नाम सद्य प्रायः तदस्माकं हस्तम् आगच्छेत्, सर्वज्ञपीठम् इति श्रुतवन्तः स्युः। एतावत्पर्यन्तं तद् पार्ट् आक्युपैड् काश्मीरे अस्ति, सद्यः अस्माकं हस्तम् आगच्छति। तत्र सर्वज्ञपीठारोहणार्थं शङ्करभगवत्पादाः प्रस्थिताः आसन्। तदा शङ्करनारायणम् आगतवन्तः, शङ्करनारायणदेवालयः यत्र अस्ति तत्र आगताः। तत्र कश्चन चाण्डालः आगतः। चाण्डालः यदा आगतवान्, शङ्करभगवत्पादाः दूरं गच्छतु दूरं गच्छतु दूरं गच्छतु इति उक्तवान्। सः चकितः चाण्डालः। सः पृष्टवान्, दूरं गच्छतु इति भवान् कथयति, कम् उद्दिश्य भवान् कथयति? कम् उद्दिश्य भवान् कथयति? कोऽर्थः तस्य? न, भवान् मामुद्दिश्य कथयति वा, मम शरीरेण आगतवान् इति ज्ञात्वा स्वमनसि यः विचारः उत्पन्नः तद्विषये पश्चात्तापं प्रकटीकृत्य तत्र परमात्मनः स्तुतिं कृतवन्तः इति तत्रत्याः इदानीमपि वदन्ति। न केवलं वदन्ति,
चाण्डालः एव परमेश्वरः चाण्डालरूपेण आगतवान् इति कारणतः तत्र चाण्डालस्यैव एकः देवालयः तेय्यम् इति कथयन्ति ते मलयाळभाषायाः शङ्करभगवत्पादानां नाम्नि नाम इयं घटनात्मकसंवृत्ता इति कारणतः निर्मितवन्तः एका गुहा अस्ति श्रीशङ्करभगवत्पादाः प्रार्थना ध्यानं कृतवन्तः इति कथयन्ति न केवलं कथयन्ति मनोहरी कथा मनोहरा कथा कारणं किं ते वदन्ति तत्रत्याः शङ्कराचार्याः सर्वज्ञपीठम् आरोढुं प्रस्थितवन्तः किन्तु स्वयं व्यवहारे अयं चाण्डालः अयं विद्वान् अयम् एवम् इत्यादि इत्यादि भेदं स्थापितवन्तः कथं सर्वज्ञपीठारोहणं कर्तुम् अर्हति अतः परीक्षा करणीया इति स्वयं परमेश्वरः आगतः चण्डालवेषं धृत्वा तदा शङ्कराचार्यस्य ज्ञानोदयः जातः इति तत्रत्याः वदन्ति घटना कथञ्चित् यत्किमपि भवतु किन्तु शङ्करभगवत्पादानां विषये अत्र एवम् अस्ति खलु अन्यच्च अस्माभिः पृष्टं देवालयस्य कालः कियान् देवस्य मूर्तिः विग्रहः भवति खलु कालः कियान् इति पृष्टं ते वदन्ति सहस्रद्वयं भवेत् न्यूनातिन्यूनं परशुरामैव इदं स्थापितवान् इति वदन्ति जनाः कदाचित् पञ्चसहस्रं भवितुमर्हति इति वदन्ति इदानीम् अस्माभिः योजनीयम् अन्यः कोऽपि आधारः नास्ति प्रमाणं नास्ति अथापि शङ्करभगवत्पादानां कालः देवालयस्य कालः घटना एतत् सर्वं यदि वयं चिन्तनं सर्वस्य विषये चिन्तनं कुर्मः तदा अवश्यम् एकं निर्णयं वयं प्राप्तुं शक्नुमः इदमपि प्रमाणं भवितुमर्हति एवमेव दक्षिणे अनन्तरं यदा वयम् आगताः तालपत्राणि लब्धानि एकत्र कागदम् एकं लब्धं तत्तु कागदं पद्मपादाचार्याणां परम्परायां ये आगताः तेषां हस्ते आसीत् मलयाळभाषा आसीत् कुत्रचित् पदानि प्राचीनमलयाळभाषा वयं पठितुं न शक्नुमः किन्तु अस्मदीयाः पठितवन्तः केचन कानिचन वाक्यानि सर्वाणि न पठितवन्तः तेन ज्ञायते अस्माभिः तस्मिन् संवत्सरे भगवत्पादानां विषये नाम पद्मपादानां विषये तत्र लिखितं तत्तु समानकालः पद्मपादानां भगवत्पादानां च अतः तद्वारा वयं गणनां कर्तुं शक्नुमः एकं प्राचीनपत्रं प्राप्तम् एवं यदि भवन्तः अपि यदि प्रयत्नं कुर्वन्ति तत्रापि तमिळ्नाडु राज्ये बहुत्र भगवत्पादाः गतवन्तः बहुत्र कन्याकुमारीम् आरभ्य उत्तरे तमिळ्नाडुराज्यस्य शिखरं यत्र अस्ति चेन्नै पर्यन्तमपि भगवत्पादाः सर्वत्र गतवन्तः अतः यदि भवन्तः सर्वे प्रयत्नं कुर्वन्ति अत्यन्तं सम्यक्तया वयं भगवत्पादानां विषये प्रमाणानि सङ्ग्रहीतुं शक्नुमः इति अस्मिन् सन्दर्भे अहं वक्तुमिच्छामि अस्मिन् अवसरे एतस्मिन् विषये वक्तुं विशेष अवकाशं कल्पितवन्तः स्वामिनः श्री चैतन्यानन्दः सरस्वती स्वामिनः अहम् अत्यन्तं सन्तुष्टः सरलाः सन्ति किन्तु जनानां हृदये स्वामिनाम् अपार श्रद्धा गौरवं सर्वमस्ति तेषां कार्यकारणतः तादृशाः प्रतिसंवत्सरं शिक्षकान् उद्दिश्य एतादृशं समावेशं कुर्वन्ति इति तु महते प्रमोदाय कारणं भवन्तः एव छात्रान् पाठयन्ति पाठनसन्दर्भे तेषां व्यक्तित्वनिर्माणार्थं यत् पाठनीयं तदेव पाठनीयं खलु सिलेबस् एतावदेव इति केवलं सिलेबस् पाठयामश्चेत् किं भवेत् इदानीं यथा समाजः दृश्यते तथैव भवति अतः सिलेबस् पाठनीयः एव तत्र सन्देहः किन्तु अस्माभिस्तु पाठनीयाः विषयाः अवश्यं पाठनीयाः एव ते के इति अत्र समावेशे विशेषतः भवतां पुरतः उपस्थापयन्ति इति अहं चिन्तयामि अतः तादृशे समावेशे भगवत्पादानां विषये चित्राणि वाक्यानि कथयितुम् अवकाशं दत्तवद्भ्यः स्वामिभ्यः अहं विशेषनारायणस्मरणानि कथयन् वाक्यानि समापयामि। हर नमः पार्वतीपतये हर हर महादेव सीताकान्तस्मरणं जय जय राम। இப்பொழுது இருக்கும்
ஆக்கிரமிப்பு காஷ்மீர். பகவத் பாதாளுடைய சர்வக்கிய பீடம் இருக்கிறது. அங்கு நடந்த ஒரு நிகழ்வு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு சண்டாளன் என்று அழைக்கப்படும் ஒருவர் எதிர் வரும் பொழுது அவருடைய எதிர் வரும் பொழுது அவர் கேட்கிறார், சங்கராச்சாரியார் விலகிச்சல் அப்படின்னு சொல்றார். விலகிச்சல் என்றால் நீ என்னை சொல்கிறாயா இல்லை என்னில் இருக்கும் அந்த உயிரை சொல்கிறாயா என்று அந்த சண்டாள ரூபத்தில் வந்த சிவன், சாட்சாத் பரமசிவன் கேட்க, சங்கராச்சாரியார் அதன்பின் அதில் உணர்ந்து அந்த ஞானத்தை பெறுகிறார். அதன் மூலமாக அங்கு அவர் சுத்திக்கும் அவர் பிரமாணம் எழுதுகிறார் என்பது நாம் தெரிந்த விஷயம். அது மட்டுமல்ல, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கும் எல்லோருடைய மனதிலும் நீங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக இருப்பதால் நீங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் பகவத் பாதாளுடைய வாழ்வியல் ரீதியான அவருடைய கட்டளைகள், அவர் அந்த ஏகாத்மிக தத்துவம், அவருடைய வாழ்க்கை பின்னணி எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதன் மூலமாக வாழ்வியலில் அவர்கள் வாழ்க்கையை மெருகேற்ற வேண்டும் என்றும் இங்கு அதற்காக சுவாமிஜி இருக்கிறார். சுவாமிஜி மிகவும் எளிமையானவர், எல்லோருக்கும் சரளமானவர், அன்போடி பழகும் தன்மை உடையவர். உங்களுடைய ஆலோசனையும் பெற்று மேலும் பகவத் பாதாளுடைய எல்லா கடனா, அவருடைய செயல், அவருடைய ஆற்றல், அவருடைய சிந்தனை, எண்ணம், பாவம் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் மனதார வேண்டி இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன். அறிவோம். சுவாமி பேசினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் தமிழே சொன்னார், ஓரளவு புரிஞ்சிருக்கும். முக்கியமாக சுவாமிகள் அங்கிருந்து எதற்காக இது பண்ணாங்க, சங்கராச்சாரியரை பற்றி, ஆதிசங்கரை பற்றி என்னென்ன விஷயங்கள் புதிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை தேடித்தான் அங்கிருந்து அந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறார். இப்ப நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே உங்க பகுதியில ஏதாவது ஆதிசங்கரை பற்றிய செய்திகள் ஏதாவது இருக்குதா, கோவில்ல கல்வெட்டுகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நீங்க இதுவரை சிந்தித்ததே கிடையாது இல்லையா? எங்கேயா சங்கரை பற்றி ஏதாவது செய்தி இருக்குதா உங்களுக்கு? எവിടെ பார்வதிபுரத்தில் இருக்கக்கூடிய வனமாலீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய தங்க விக்கிரகம், one gold statue is there at Parvatipuram. They are telling it is established by Archandra. வேற இதே மாதிரி ஏதாவது யாராவது உங்க பகுதிகளில் ஆதிசங்கர் இங்க வந்தார் அல்லது அவரை சம்பந்தமான கல்வெட்டுகள் இதே மாதிரி ஏதாவது இருக்குது அப்படிங்கிற ஏதாவது செய்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன தெரியும்? ஜெனிஷா என்று சொல்லு. நீ அங்கிருந்து யார் சொல்ற? ஜெனிஷா சொல்றா, மீனா சொல்ற? மீனாவா ஜெனிஷா? யார் சொல்றா? ஜெனிஷா தான் சொன்னாடா. நீங்க ஜெனிஷா எழுப்புமல் சொல்லு. மண்டைக்காட்டு கோவில் ஸ்ரீசக்கரம் சங்கரன் சொல்றாங்க. செவிவெளி செய்தி. இது மண்டைக்காடு நியர்பை 10 kilometers. One famous Devi temple is there. Mandekadu. That place
Adi Shankara Nagar, Sri Shankara. Any by Karnataka. Any other? There is other. வேற ஏதாவது தெரியுமா? சரி, தெரியாத நீங்க அதை பற்றி ஒரு சிந்தனை பண்ணிருக்க மாட்டீங்க. இனி கொஞ்சம் அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. நம்ம ஊர் பக்கத்திலேயே ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு அஜய் சொல்லும் போது இங்க ஏதோ கல்வெட்டு இருக்கிறதா கட்டுரை எழுதியிருக்கான்னு சொன்னார். ஆமா, அதாவது கன்னியாகுமரி சுசீந்திரம் அதே மாதிரி பக்கத்துல இந்த 3 இடத்துல ஆதிசங்கரர் பற்றிய கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய எழுத்தாளர் இந்த பத்மநாபன் சொல்லி நாவல்கள் இருக்கக்கூடிய எழுத்தாளர் புஸ்தகம் எழுதியிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்ட அளவில் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டு நாம எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதனுடைய புகைப்படம் ஏதாவது எடுக்க முடியும்னா எடுத்து அனுப்பலாம். வேற யாருக்காவது தெரியுமா இருக்காங்க? இல்லாட்டா இங்க அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. சுவாமி 5ஆம் தேதி வரை இங்கதான் கன்னியாகுமரியில இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சா சொல்லுங்க. அது நம்முடைய பின்னாடி கூட தெரிஞ்சதுன்னா ஆசிரமத்துக்கு தகவல் சொல்லுங்க. நாம அங்க இருந்து சுவாமி எடுக்க அந்த செய்தியை சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது கேட்கணுமா? சுவாமி நமக்கு இங்கே வந்து நமக்கு எல்லாம் தரிசனம் கொடுத்தது அவருடைய பால் புத்தக புண்ணியம். இங்க எல்லாரும் இங்க வந்து நமஸ்காரம் பண்ண முடியாது. அதனால எழும்பி இருந்த இடத்துல அங்கேயே எல்லாருமே நமஸ்காரம் பண்ணிடும். ஜெய ஜெய சங்கர சங்கர், ஜெய ஜெய சங்கர், அங்கேயே நமஸ்காரம் பண்ணிடும். ஜெய ஜெய சங்கர சங்கர், ஜெய ஜெய சங்கர சங்கர. இப்ப நம்முடைய மகா சுவாமிகள் இங்கே வந்து நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணதற்காக நாம நம்முடைய ஆசிரமம் சார்பாக ஒரு பெரிய பெருசும் நாம நம்முடைய சமய புத்தகம் ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். அந்த ஆங்கிலத்தில் போட்டிருக்க அந்த புத்தகத்தினுடைய பிரதிகளையும் சுவாமிக்கு அன்பு பெருசாக காணிக்கையாக இதை வழங்குகிறோம். विवादं सरि तेषाम् अवधिः कियान् अहं न जानामि तदपि अधिकं जातं वा इति न अप टु बी एक्सेप्ट टु 330 जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर Parvatipuram is before 15 kilometers.
அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க செய்தி ஒன்று இருக்குதான்.